ப்ரெக்னென்சியில் வந்து பைல்ஸ் வரத்துக்கு நிறைய காரணங்கள் ஃபிசியலாஜிக்கலாகவே இருக்கும். அதாவது பேபியோடைய ஃபுல் ப்ரெஷர் வந்து நம்மளுடைய யூரின் பிளாடர், யூரின் வரக்கூடிய டியூப்ஸு, மோஷன் பேசேஜ், ஏன்னா நடுவில் இருக்கும் கர்ப்பப்பை, பின்னாடி வந்து மோஷன் பேசேஜ், முன்னாடி வந்து நீர்ப்பை இருக்கு. ஸோ இப்போ பேபி வளர வளர என்ன ஆகும்னா இது ரெண்டுக்குமே வந்து ஒரு அழுத்தம் வந்து பாப்பாவுடைய வளர்ச்சியினால இருக்க தான் செய்யும். பிளட்டு வந்து கீழேருந்து மேலே போகணும். கிராவிட்டி, புவியீர்ப்பு சக்தியை எதிர்த்து நம்ம உடம்புலேருந்து ரத்தம் வந்து ஹார்ட்டுக்கு போகுது. நார்மலாக இப்போ கால் வழியாக போகுது. அதே மாதிரியே நம்ம உடலினுடைய அடிபாகம், இப்போ மோஷன் பேசேஜ், இது எல்லாமே வந்து நம்ம புவியீர்ப்பு சக்தி எதிர்த்து தான் மேலே போடும். ப்ரெக்னென்சியில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஏன்னா அந்த நரம்பெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் பவர் கம்மியாகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக கால்லேருந்து போகக்கூடிய ரத்தம், இந்த மாதிரி அந்த மோஷன் பேசேஜ்லேருந்து போகக்கூடிய ரத்தம் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாகிறப்ப அப்போ தான் காலில் வீக்கம் வர்றது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு. ஸோ இது வந்து நார்மல் ப்ராசஸ் தான். ஒரு பைல்ஸ்க்கான வாய்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும். பட் ஒரு சிலருக்கு ஒன்று பரம்பரையாக சில பேருக்கு அந்த பைல்ஸ் வரக்கூடிய அதிகமாக வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கும். ரெண்டாவது நம்மளுடைய உணவு பழக்கம். ஸோ கர்ப்பிணிகள் வந்து மேக்ஸிமம் பேக்கரி ஐட்டம்ஸை அவாய்ட் பண்ணிட்டு மோஷன் தினைக்குமே ஃப்ரீயாக போகிற மாதிரி வச்சுக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப டைட்டாக இருக்கப்ப அந்த இடத்துல ஒரு காயமாயிடும். அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு தொடர்கதையாக போயிடும். ஸோ அதனால ஆரம்பத்திலே லைட்டாக ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, ஒரு ப்ளீடிங் ஆகுது, பெயின் இருக்குது மோஷன் பேசேஜ்லன்னா, ஸ்டார்டிங்லேயே உணவு பழக்கத்தையும் சரி பண்ணிக்கிட்டு அந்த காயத்தையும் சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா ஃபர்தராக அந்த பைல்ஸ் வந்து பிக் ஆகாது. சின்னதாக நிறைய பெண்களுக்கு ப்ரெக்னென்சியில் பைல்ஸ் இருக்கலாம். அது ஹீட்டுனால கிடையாது. நம்மளுடைய உணவு பழக்கம் ப்ளஸ் சில பேருக்கு இயல்பாகவே அந்த ரத்த குழாயில் ஒரு லைட்டாக ஒரு தளர்வு இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கும். பட் சில பேருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய நிறைய பைல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு பழக்கம்லாம் சரியாக இருக்குது, மோஷன் பிரச்சனைலாம் இல்லை அப்படின்னா டெலிவரிக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக திரும்ப சுருங்கிடும், நார்மல் ஆகிடும். ஒரு சிலர் அதை ஜாஸ்தியாக அந்த ப்ரெக்னென்சியில் அதை கேர் பண்ணாமல் விடுறப்ப தான் அது ஒரு தொடர்கதையாக போகும். மற்றபடி அது க்யூர் ஆகிடும்.